உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு உரையாடுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நான் உங்களோடு பேசப் போகின்ற விஷயம் என்னவென்றால், நேற்று ஜெயங்கொண்ட சோழபுரத்திலே நடைபெற்ற ஒரு சிறப்பான ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். அதை காமராஜர் மக்கள் கட்சி நடத்தியது. காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு ஹரிபாஸ்கர் அவர்களுடைய தலைமையிலே இந்த ஜெயங்கொண்டம் பகுதியினுடைய பிரச்சனைகள், மக்களுடைய பிரச்சனைகளை இந்த அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் கொண்டு செல்வதற்காக, அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அந்த ஆர்ப்பாட்டத்திலே அதனுடைய மாவட்ட தலைவர், காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அன்பிற்குரிய நண்பர் ஹரிபாஸ்கர் அவருடைய தலைமையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திலே மற்ற நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் செல்வநாதன், மாயவேல், கருப்பையா, பாலாஜி மற்றும் கமலேஷ் போன்றவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த மாநாட்டை சிறப்பாக அவர்கள் நடத்தினார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே காமராஜர் மக்கள் கட்சியினுடைய சார்பாக ஐயா தமிழருவி மணியன் அவர்களுடைய தலைமையிலே சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற காமராஜர் மக்கள் கட்சியினுடைய சார்பாக அவர்களுக்கு நன்றிதனையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த மாநில செயற்குழுனுடைய நிர்வாக குழு தலைவர் கோயம்புத்தூரை சார்ந்த நண்பர் தியாகராஜன் அவர்கள், அதை போன்று இந்த மாநாட்டிலே சிறப்பாக பேருரை ஆற்றி சிறப்பான முறையிலே அவர்கள் கலந்து கொண்ட சென்னையை சேர்ந்த ரங்கராஜன் அவர்கள், மாநிலத்தினுடைய செயலாளர், சென்னை மாவட்டத்தினுடைய மத்திய சென்னையினுடைய தலைவர் மற்றும் மீனவணி தலைவர்கள் போன்றவர்கள் எல்லாம் கண்ணன் அவர்களும் ரவிச்சந்திரன் அவர்களும் எல்லாம் கலந்து கொண்டு அவர்கள் சிறப்பித்தார்கள். அதை போன்று அரியலூர் மற்ற அதை பக்கத்திலே இருக்கின்ற பெரம்பலூருடைய மாவட்டத்தினுடைய தலைவர், அவர்களுடைய நிர்வாகிகள், அதே போன்று கள்ளக்குறிச்சியினுடைய மாவட்ட தலைவர், அவர்களுடைய நிர்வாகிகள், மற்ற நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் சிறப்பாக வெற்றிகரமாக அவர்கள் நடத்தி கொடுத்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது இந்த நேரத்திலே நான் நன்றிதனையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காமராஜர் மக்கள் கட்சி தமிழ் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, அவருடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த விதத்திலே நேற்று நடந்த இந்த கவன ஈர்ப்பு மாநாடு முக்கியமான அந்த பிரச்சனைகளை பற்றி பேசியது என்பதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு நாம் அங்கே ஒரு வழிகோல் செய்கிறோம், வழிநடத்துகிறோம் என்பதை நாம் அறிகிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், அந்த ஜெயங்கொண்டம் பகுதியை பார்க்கும்போது அங்கே நிறைய கடைகள் எல்லாம் இருக்கின்றது. நிறைய மக்கள் எல்லாம் ரோட்டோரத்திலே அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரியான கழிப்பிடங்கள் இல்லை. அந்த கழிப்பிடங்களை மாநகராட்சி ஏற்பாடு செய்ய வேண்டும், நகராட்சி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதாக நாம் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை வைத்தோம். அதை போன்று அந்த சோழகங்கம், ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட சோழ கங்கத்தினுடைய அந்த பொன்னேரி என்று அழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு 17 கிலோமீட்டருக்கு உரிய அந்த நிலப்பரப்பை சார்ந்த ஒரு பெரிய ஒரு ஏரி, இன்றைக்கு அது சரியாக கவனிப்பாரின்றி அது அதனுடைய முழுமையான பயன்பாட்டை கொடுக்காத நிலையிலே நான் அதை பற்றியும் நாம் சொன்னோம். அதை புறணமைக்க வேண்டும். அதை போன்று ராஜேந்திர சோழனால் அங்கே அந்த ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வந்த அந்த தடம் இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொள்ளிடத்தையும் இந்த கொள்ளிடம் ஆற்றையும் இந்த சோழகங்க ஏரியையும் நாம் இணைக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் சொன்னோம். அதையெல்லாம் அந்த மக்கள் மிகவும்
அதை அன்போடு அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக, நல்ல முறையிலே நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தீர்கள், நல்ல கருத்துக்களை எல்லாம் நீங்கள் வைத்தீர்கள் என்று அவர்கள் நம்முடைய ஜெயங்கொண்டம் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஹரிபாஸ்கரிடம் அவர்கள் சொன்னதாக அவர் சொன்னார். இப்படி மற்ற மக்கள், பொதுமக்கள், காமராஜர் மக்கள் கட்சி எடுத்து முன்வைக்கின்ற இந்த தமிழ் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக நாம் முன்வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதை போன்று நிறைய கோரிக்கைகளை நாம் அங்கே வைத்து, அந்த சிமெண்ட் ஆலைகள் இருந்து வருகின்றது, லாரிகளுடைய மாசு எல்லாம் இது அதனால் நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கிறது என்பது அதையெல்லாம் நாம் குறைப்பதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் என்றும் நாம் அங்கே சொன்னோம். டாஸ்மாக் கடைகளை எல்லாம் நாம் குறைக்க வேண்டும், அது முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் என்றும் நாம் வலியுறுத்தி சொன்னோம். இப்படி நிறைய கோரிக்கைகளை இந்த மண்ணிற்கும் அந்த மக்களுக்கும் அவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை அவர்கள் அமைப்பதற்கும் வாழ்வதற்கும் காமராஜர் மக்கள் கட்சி தன்னால் முடிந்த அளவுக்கு தங்களுடைய அந்த அவர்கள் நாம் கொடுக்கக்கூடிய அந்த உழைப்பை கொடுத்து இந்த தமிழ் சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு முன்னேற்றத்தை நாம் வழங்க வேண்டும். அதற்காக நாம் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஐயா தமிழறி மணியனுடைய தலைமையிலே காமராஜர் மக்கள் கட்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாம் மக்களுடைய பிரச்சனைகளை நாம் இந்த மக்கள் அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். நமது கட்சியை நாம் வலுப்படுத்த வேண்டும். ஒரு நல்ல ஒரு தலைமையை தமிழகத்திலே நாம் உருவாக்க வேண்டும். அதற்கான முயற்சியிலே நாம் தொடர்ந்து நாம் ஈடுபடுவோம். நம்முடைய உழைப்பு இந்த தமிழ் சமூகத்திற்கு, தமிழ்நாட்டு சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல ஒரு மேன்மையான ஒரு தலைமையை உருவாக்குவதற்காக இருக்குமே தவிர நாம் வேறு எந்த விதமான ஒரு இந்த சமூகத்திற்கு எந்த விதமான ஒரு அமைதியும் இல்லாத ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக உருவாக்கக்கூடாது. நாம் அமைதியான முறையிலே இந்த தமிழ் சமூகத்தை முன்னேற்றுவதற்கு ஐயா தமிழறி மணியனுடைய சீரிய தலைமையில் நாம் தொடர்ந்து நாம் உழைப்போம் என்று சொல்லி, குறிப்பாக நானும் நேற்று நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்திலே நம்முடைய பழைய ஜனதா போர்வாளாக விளங்கிய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு பேருரையை ஆற்றினார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நேற்றைய மாநாட்டிலே சென்னையிலிருந்து வந்த சங்கர் அவர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் என்னுடைய நன்றிதனையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நமது காமராஜர் மக்கள் கட்சியினுடைய இந்த பயணம் மக்களுடைய பிரச்சனைகளை அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் கொண்டு சென்று இந்த குறைகளை எல்லாம் நாம் தீர்க்க வேண்டும் என்பதிலே நாம் உறுதியாக இருப்போம். இந்த சமூகத்தை நல்ல தலைமையை நாம் உருவாக்குவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.